Teacher said to the students, keep your clothes clean. இங்கே இன்வெர்டட் கம்மாக்குள்ள இருக்கிற பாருங்களேன், கீப் யுவர் க்ளோத்ஸ் க்ளீன், உங்களுடைய ஆடைகளை சுத்தமாக வைத்திருங்கள் அப்படிங்கிறது. சரிங்களா? அப்போ இது என்ன டைப்பில் வரும் அப்படின்னா இம்பரேட்டிவ் அப்படிங்கக்கூடிய டைப்பில் வரணும். கவனமாக பார்த்துக்கணும். இங்கே வந்து ஷுட்டு, டோன்ட், ப்ளீஸ் எந்த வேர்டுமே இல்லை. இருந்தாலும் இந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு இம்பரேட்டிவ் தான். ஃபர்ஸ்ட் ரூல் நமக்கு ஸ்பீக்கர், டீச்சர் அப்படிங்கிறது அப்படியே வந்துடணும். செகண்ட் ரூல் செட் டு, இது இம்பரேட்டிவ் டைப் அப்படிங்கிறதுனால இங்கே நமக்கு ரிப்போர்ட்டிங் வேர்ப் மாறணும். கீப் யுவர் க்ளோத்ஸ் க்ளீன் அப்படின்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறதுனால இது அட்வைஸ்ட் அப்படிங்கிறது தான் வரணும். டீச்சர் அட்வைஸ்ட். நெக்ஸ்ட்டு லிசனர், த ஸ்டூடெண்ட்ஸ். ஃபோர்த் ரூல் ரிமூவ் பங்க்சுவேஷன் மார்க்ஸ், கமா, ஓப்பன் கொட்டேஷன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். அடுத்தது கன்ஜங்ஷன். இம்பரேட்டிவ் டைப் அப்படிங்கிறனால கன்ஜங்ஷன் என்ன வரணும்னா டூ தான் வரணும். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரியே இம்பரேட்டிவ் டைப்பாக இருந்தால் மட்டும் நம்ம இங்கே இருக்கக்கூடிய டென்ஸை என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. ப்ரெசண்ட்டை பாஸ்ட்டுக்கோ, ப்ரெசன்ட் கண்டினியூஸை பாஸ்ட் கண்டினியூஸ்க்கோ எதுக்குமே என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. V1 ஃபார்முக்கே நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னம்னா எழுதிக்கணும், கீப். நெக்ஸ்ட்டு யுவர் அப்படின்னு வந்திருக்கு. இந்த யுவர் யாரை குறிக்கும் அப்படின்னம்னா டு த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்கள குறிக்கும். சரிங்களா? இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு ப்ளூரல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அப்படின்னு டைரக்ட் ஸ்பீச்சில் சொன்னாங்கன்னா, இன்டைரக்ட் ஸ்பீச்சில் போகும்போது அவர்களுடைய அப்படின்னு வரும். அப்போ யுவர் அப்படிங்கிறது தெயர் அப்படின்னு மாறணும். அடுத்தது க்ளோத்ஸ் க்ளீன். ஸோ ஆன்சர் என்ன வரணும்னா டீச்சர் அட்வைஸ்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் டு கீப் their clothes clean.